இங்க சரக்கு கிடைக்குமா? சரக்கு சரக்கு கிடைக்குமா சார்? இந்த டைலாக் இன்னைக்கு வரைக்கும் வயர்ல போயிட்டு இருக்கு. மணி வந்து கரெக்டான டைம் 11:30 சார், கரெக்டான கேள்வி தான். நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நிறைய பேசணும்னு யோசிச்சேன். ஆனால் இப்போ சைடில் வந்து இங்கே நிற்க வச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் கடப்பட இனிமேல் வாயில வர மாட்டேங்குது. மெதுவாக பேசணும்ல? ஏதாவது இப்போ பேசுறது புரியுதா சார்? படத்துலேயே புரியல சார், அதான் சரி டச். First let me start from the very beginning. I think first of all congratulations to Arun. I think our story goes back many years ago and ரொம்ப வருஷமா தெரியும் உங்களை and I know how hard it is for an actor's journey and எல்லாருமே அது வந்து படிப்படியாக ஏறி வருவாங்க and it's always the higher level and I hope this movie does that for you. இன்னொரு செகண்ட் விஷயம் வந்து சந்தோஷமான விஷயம் வந்து அது எனக்கு தெரில, அவங்க வந்து எங்கள் அம்மாவை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த படத்தில். ஆல் தி பெஸ்ட் சார். எங்கள் அம்மா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப நாள் நடிச்சிருக்காங்கன்னு. ஸோ மேபி மை ஆக்டிங் ஜீன்ஸ் ஹஸ் கம் லிட்டில் பிட் ஃப்ரம் ஹர் ஆல்சோ ஐ திங்க். ஆல் தி பெஸ்ட் மம்மி. இவரை பற்றி பேசணும்னா என்ன சொல்கிறது? அழுகணும்னா கிளிசரின் போட்டு அழுவா, அவங்க அம்மா கிளிசரினே போட மாட்டாங்க. போய் எனக்கு வந்து அந்த சார் உங்ககிட்ட போனாங்க தெரியல, இந்த வெந்தயம் போட்டு உள்ள வச்சுருவாங்களா, அதெல்லாம் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே இல்லை. சார் ஷூட்டிங்லாம் தெரிஞ்சிச்சு எனக்கு. அவரை பற்றி சொல்லணும்னா ஹீ இஸ் மை குரு. அண்ட் நான் ஃபஸ்ட்டு படம் வந்து நடிக்கும் போது என் ஃபஸ்ட்டு படம் வந்து போடா போடி, ஆனால் என்னை ஒரு நடிகையாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பாலா சார் தான். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு படிப்படியாக வந்து வாய்ப்புகள் கிடச்சது எல்லாமே அந்த தாரத்தப்பட்ட படத்தினால தான் இன்றைக்கி வரைக்குமே அந்த டைலாக் வந்து இவ்வளோ வயர்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் பாலா சார் இஸ் லைக் அ குரு டு மீ அண்ட் ஃபாதர் டு மீ. நிறைய வாட்டி யார்கிட்ட சொல்லியிருக்கேன், சார் உங்களுக்கு ஒரு கிட்னி வேணால் என் கிட்னி எடுத்துங்க சார் சொல்லியிருக்கேன்னா அது உண்மை. இன்றைக்கி வரைக்குமே ஹீ இஸ் லைக் அ ஃபாதர். அண்ட் தேங்க்யூ பாலா சார். நிறைய பேசணும்னு இருந்துச்சு பட் ஐ நோ டைம் இஸ் தேர் அண்ட் எவ்ரிபடி ஆல்சோ ஹேஸ் டு டாக். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். 2 பேர் தான் வந்து நான் ஃபோன் எடுக்கும் போது எந்த பொசிஷனில் இருந்தாலும் நின்றுடுவேன். ஒன்று எங்கள் அப்பா, ரெண்டாவது வந்து பாலா சார். எந்த பொசிஷனில் இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் சார் சொல்லுங்கள் சார் என்னாச்சா சார், இது இல்லை நீ சென்னை வரணும்னு சொன்னாங்க. ஒரே விஷயத்துக்காக தான். அண்ட் ஒன்லி ஃபார் ஹிம் ஐவ் கம் அண்ட் ஐ லவ் யூ பாலா சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் தட் யூவ் டன் ஃபார் அஸ். ஒன் செகண்ட் ஐல் கிவ் இட். அண்ணனின் முதல் கதாநாயகி. வணக்கம் சார். பாலா சாரை பார்க்கும்போது எனக்கு சேது படத்தோட ஷூட்டிங் ஆடிஷன் அதுதான் ஞாபகம் வருது. ஏன்னா நான் சின்ன கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க ஒரு ஹீரோயின் கேரக்டர் இருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப எதிர்பார்த்து பயங்கர மேக்கப் எல்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி போனேன். போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு சோப்பை கையில் கொடுத்துட்டு ஒரு டவல் கையில் கொடுத்துட்டு ஃபுல்லாக மூஞ்சியெல்லாம் போய் கழுவிட்டு வாமான்னாங்க. ஏன் சார்னு, ஏன்னா என்னோட படத்தில் வந்து மேக்கப்பே இருக்கக்கூடாது, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்தால் போதும்னாங்க. அப்போவே நான் நினச்சேன் ஏதோ சார்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்ட்டு.